சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஆரோ கல்லறை மூடிடும் பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ. மங்களகரமான இந்த வேளை ஜெப நேரம், இதற்கென்று காத்திருந்த அன்பு உள்ளங்கள், ஜெபத்திலே உபவாசத்திலே நிலைத்திருந்த பிள்ளைகள், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு இந்த ஆலயத்தினுடைய புதிய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம் மத்தியிலே திருநெல்வேலி திருமண்டலம் திரு DS ஜெயசிங் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் திருமண்டலத்தினுடைய பொருளாளர், உபத்தலைவர், இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், குருவானவர், சபையார், வெவ்வேறு நண்பர்கள், இறை மக்கள் அவர்கள் முன்னிலையிலே இதை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். யாவரும் சற்று நேரம் அமைதி காத்து ஜபத்தோடு இந்த பிரதிஷ்டை ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஜபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் வழி நடத்துதலுக்கும் காரணகர்த்தராய் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜப வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கிறிஸ்துநாதர் ஆலயத்தினுடைய பேரோர் பட்டணத்தில் இருக்கின்ற குண்டின் மேலிட்ட விளக்கை போல பிரகாசிக்கின்ற இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய வந்திருக்கிறோம். இதற்கென்று உதவி செய்த, கொடுத்த, ஜெபித்த, ஒத்துழைத்த அன்புள்ளங்கள் ஒவ்வொருவரையும், பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு தலைமை கொடுத்து குருவானவருடைய தலைமையிலே இது சிறப்பாக நடைபெற ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி, இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவோம், ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தென்னிந்திய திருச்சபை, கோயம்புத்தூர் திருமண்டலம், கோவை வட்டகை, CSI கிறிஸ்துநாதர் ஆலயம், பேரூர் புதிய ஆலயத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமென். ஆமென்.
CSI கோவை திருமண்டலம் CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் பேரூர் போதசேகரம் புதிய ஆலய அடிக்கல் நாட்டு விழா 31/7/2022 திமோத்தி ரவீந்தர் பேராயர் CSI கோவை திருமண்டலம் டாக்டர் டி ஜெயசிங் லே செயலாளர் CSI திருநெல்வேலி திருமண்டலம் DSI குழுமம் சென்னை அருள் திருவாள் சார்ல்ஸ் தலைவர் திரு கே ஐசக் ராஜா செயலாளர் RK ராஜ்குமார் பொருளாளர் போதக சேகர குழு செல்வராஜ் வேதமணி மெக்லின் இப்ரஹாம் இமானுவேல் ஜோசிசில் ரூபன் அகஸ்டின் செல்வகுமார் கிரேஸ் கல்யாணி ஜெபஸ்டின் திருமண்டல பேரவை குழு கோமர் ஜெபஸ்டின் ஜெபசீலி சம்பத் மற்றும் திருச்சபை மக்கள். அடுத்த கல்வெட்டையும் நான் திறந்து வைக்கிறேன். இயேசுவின் நாம மகிமைக்காக CSI கோவை திருமண்டலம் கிறிஸ்துநாதர் ஆலய பேரூர் போதக சேகரம் திமோத்தி ரவீந்தரால் மங்கள படைப்பு செய்யப்பட்டு டாக்டர் டி ஜெயசிங் லே செயலாளர் CSI திருநெல்வேலி திருமண்டலம் அருள் திரு DL டேவிட் பர்னபாஸ் உப தலைவர் அருள் திரு S பிரின்ஸ் கால்வின் செயலாளர் திரு DS அமிர்தம் பொருளாளர் AJ ராஜா கோவை வட்டகை தலைவர் இறை பணியில் ரெவரண்ட் சார்லஸ் சம்பத் டேவிட் கெட்சி ராஜ்குமார் கட்டிட குழு கன்வீனர் RK ராஜ்குமார் போதக சேகர குழு திரு செல்வராஜ் ரூபன் அகஸ்டின் மேக்லின் எப்ரஹாம் நவமணி இமானுவேல் தேவவரம் பிரவீன் கோமர் ஜெபஸ்டின் கிரேஸ் கல்யாணி ஜோசிசில் ஜெபஸ்டின் திருமண்டல பேரவை குழு கெட்சி ராஜகுமார் ஐசக் ராஜா டி செல்வகுமார் மற்றும் திருச்சபை மக்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துநாதர் ஆலயம் பேரூர் போதக சேகரம் ஆலய மங்கள படைப்பு நாள் 10/8/2025. யாவரும் சேர்ந்து இயேசுவே துதி செய் என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டு ஆலயத்திற்குள்ளாக நாம் சென்றிருக்கிறோம். இயேசுவே துதி செய் என்ற பாடல். இயேசுவே துதி செய் நீ மனமே இயேசுவே துதி செய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபை ஆண்டவர் தந்தார். அதுக்கு பெரிய கிருபைக்காக சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆசாரியர்களே பிரவேசிக்க முடியாத அளவிற்கு தேவ மகிமை இறங்கியது. அதே மகிமை இன்றைக்கி இறங்கி நாளை முழுதும் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, எத்தனை கஷ்டத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ற பெரிய விடுதலை கொடுத்து அனுப்புவார். விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, கண்ணீரை துடைத்து அந்த பரிவு குருடன் பாருங்கள் 2வது வருஷத்தில் இயேசுவை நோக்கி நீ பார்வை இடைவாக ஒரு விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொன்னார். ஒரு உபசாரஸ்திரியை பாருங்கள், முதல் காரியத்தில் ஏதோ ஒரு பரிசீலனை கொண்டு நிறுத்தும்போது ஆடு சொன்னார், நானும் ஒன்று ஏந்திருக்கதில்லை, நீ அணிய கேதாட ஒன்றும் செய்யாதேன்னு சொன்னால் அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பார்க்கிறார். இந்த ஆலயத்தில் மாளிகையில் வாழும்போது எல்லா விதமான கிருபையினாலும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே,
இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே.
மாளிகையில் வாழும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கண்ணீர் இருந்தாலும் சரி, உன் கண்ணீரை மாற்றி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், என் நீதியின் வலகத்தில் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். பேரு திருச்சபை மூலமாய் அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆண்டவர் அறியாத மக்கள், ஆண்டவர் தெரியாத மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தெய்வ மகிமை காணும்போது மகிமையில் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, ஆஸ்வதிக்கப்படுகிறார். அந்த கிருபைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். அது மாத்திரமல்ல, நான் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். உலகத்தில் ஒன்றும் மனுஷன் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் எடுத்து செல்ல முடியாது. வேதத்தில் வாசிக்கவில்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்து மீதியாக 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடு வேதனை தான். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு காரியமாக சொல்கிறேன், கிறிஸ்தவங்களாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க. அதை ஆண்டு விரும்புகிறார். சந்தா கட்டினாலோ கோயிலில் காசு கட்டினாலோ கம்பெனியின் வாங்கினாலும் பரவத்து போக முடியாது. ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு மகிமையாக உண்மையுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தால் தான் அடைய முடியும். நானும் கிறிஸ்தவன் இத்தனை வருஷமாக இத்தனை தலைமுறையாக வாழ்றேன்னு சொன்னால் கூட ஆண்டு சொல்லுவார், அக்கிரமக்கு செய்யக்காரனே என்னை விட்டு அகன்றுவோ உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாய், தரிசனமுள்ள வாழ்க்கையாய், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாய் வாழணும். திருச்சபை சொத்துக்களை பராமரிக்கணும். மிஷனரிகள் நீ வராமல் இருந்தால் நீ ஒரு அடி நிலம் நம்மகிட்ட கிடையாது. இந்த நிலத்தெல்லாம் நமக்கு கூறு போட்டு வைக்கக்கூடிய மக்களை நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய திருச்சபையோ தேவனுடைய காரியத்துக்கு கூறு போடக்கூடிய மக்களை வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நம்மளை கூறு போட்டுருவார். தாங்க முடியாது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி எடுக்கணும் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவிக்கு வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய செடி உரிய மர கன்றளி போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வேதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீர்ந்து ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். வேதத்தை வார்த்தைப்படி தேவனுக்கு பயந்து வாழுங்க, உண்மையாய் வாழுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான், ஒருத்தர் தப்ப முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25:19 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, கணக்கு கேட்கக்கூடிய எஜமான வர போகிறாரு. அவனுடைய வருகையின் காலங்கள் ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமான காலங்கள் வரும்போது கணக்குக்கு எஜமானாய் வந்து ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தானே யூதாஸ், அன்னைக்கு வருவான். பிலாத்து மனைவி சொல்ல கேட்காம ஆண்டு குற்றமற்றவராக இருந்தும் தண்ணீரை நெல்லி கழுவி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தானே, அன்றைக்கி வந்து நிற்கணும். அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது தேவனுக்கு பயந்து நடக்கலாம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். இன்றைக்கு இருப்பை பார்க்க 1000 மடங்கு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேணும். கர்த்தர் தான் கிருபையாய் வழிநடத்துவாராக. எனக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்கு நான் நன்றி சொல்லி கர்த்தரை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அமர்ந்தபடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கண்மலையும் நீர்ப்புறமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, சபையாரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இணைந்திருக்கிறோம், சேர்ந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் வாழ்த்துகளோடு காத்திருக்கிறோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி. எல்லாரும் மகிழ்ச்சியாய் பாட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். இன்னும் சிலர் இசை கருவிகளை வைத்து அழகாக இசைக்கருவியின் மூலமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஃபெய்த், ராக்லண்ட் அண்ட் டீம், ஐ ஹோப் ஐ எம் ரைட். இதில் இருக்கிற எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு குருவானவருடைய தம்பி இருக்கிறாரு, அப்புறம் பெரிய பொறுப்பாளருடைய மகன். ஸோ நைஸ் டு see you with the musical instruments. உங்களுக்கு பின்னாலே இருப்பவர்கள் பாடகர்கள் என்று நான் நம்புகிறேன். என்று சொல்லும் பொழுது நாங்கள் பாடுவதற்கு ஒரு முன்னிலையாக பாடி எங்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ. சற்று முன் நமக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு செய்தியை மூத்த ஐயா டாக்டர் ஜெயசிங் அவர் நமக்கு ஒரு செய்தி மட்டுமில்லை, ஆராதனை செய்வது எவ்வளவு அழகான ஒரு காரியம் என்பதையும் நினைவுபடுத்தி இருக்கிறார். ஸோ தட்ஸ் a great possibility. ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாருமா கூடி சேர்ந்து பாடுவது. வீட்டில் பாடுறோம், வீட்டில் எத்தனை பேர் பாடுறோம் தெரியல. சில அம்மாமார் சமையல் செய்யும்போது பாடுவாங்க. எத்தனை பேர் சமையல் செய்யும்போது பாடுவீங்க பார்த்தீங்களா? உண்மையாகவே பாமால பாட்டு, கீர்த்தனை பாட்டெல்லாம் சமையல் செஞ்சுட்டே பாடினோம்னா அந்த சமையல் அழகாக வரும், ருசியாக வரும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இரவு ஜபத்தில் நாம் பாடுறோம். ஒருத்தர் பாடுவோம், இன்னொருத்தர் பாட மாட்டார். தாத்தா பாடுவார், பாட்டி பாடுவாங்க, அப்பா பாடுவார், பாட மாட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அழகான இவ்வளவு பேர் எல்லாருமாக சேர்ந்து பாடுவது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு பாக்கியம். அது எவருக்கும் அது கிடைக்காது. உங்களுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அப்படியாக அழகான ஒரு பாடலை பாடி வசனங்கள் மூலமாக நமக்கு செய்தியை கொடுத்திருக்கின்ற ஜெயசிங் ஐயா அவர்களுக்கு உங்கள் எல்லாரும் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அழகாக கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் நாம் யாவரும் வந்து இங்கே வழிபட வேண்டும் என்று யோசித்து கட்டப்பட்டிருக்கிற ஆலயம். இது ஒரு ஜப வீடாக இருக்க வேண்டிய ஒரு ஆலயம். எல்லோரும் வந்து ஜெபித்து அதிலே சுகம் பெறுகின்ற இடமாக, ஓய்வு கிடைக்கின்ற இடமாக, ஆசீர்வாதம் பெறுகின்ற இடமாக, முக்கியமாக கடவுளுடைய மகிமையை காணும் இடமாக, த ஷக்கீனா என்று சொல்வோம் பழைய ஏற்பாட்டில், த க்ளோரி ஆஃப் காட், அந்த கடவுளுடைய மகிமையை நாம் எல்லாரும் காண வேண்டும். அதற்கென்ற ஆயத்தத்தோடு நாம் வந்திருக்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வி. இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற இந்த சபையார் மட்டுமல்ல, மற்ற சபையார் ஒவ்வொருவரும் கோயம்புத்தூர் திருமண்டலத்திலிருந்தும், ஒருவேளை தூத்துக்குடி, நாசரேத்து, திருநெல்வேலி, இன்னும் சென்னை, மற்ற திருமண்டங்களில் வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆங்காங்கே முகங்கள் தெரிகிறது, வெளியூர்லேருந்து வந்திருக்கிற உங்கள் அன்பர்கள். காட் bless you. இந்த நாளிலே ஒரு புதிய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டைக்காக வந்திருக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம்? ஒரு கேள்வி. இரண்டாவதாக வாசிக்க மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதம், அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு சில தியான வசனங்கள் மூலமாக கடவுள் நம்மோடு என்ன பேசுகிறார்,
நாம் என்ன செய்ய அவர் எதிர்பார்க்கிறார், இந்த சபையார் நாம் எல்லாரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் கற்றுக் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 24ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பின்புலம், பேக்ரவுண்ட் நம்ம அறிந்து கொள்ளலாம். தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதம் உடன்படிக்கை பெட்டி எருசலேம் தேவாலயத்திற்கு வரும்பொழுது, எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை வாசித்து கொண்டு, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற வேளையிலே முகப்பு வாசலிலே இந்த சங்கீதம் பாடப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த எருசலேம் தேவாலயம் பிரதிஷ்டை செய்த தினத்தை நினைவு கூறும் வகையாகவும் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவாலயத்திற்கும் இந்த சங்கீதத்திற்கும் ஒரு இணைப்பு தொடர்பு இருக்கிறது. அதை நாம் இப்போ பார்க்கணும். பாருங்க, இந்த சங்கீதம் 3 பாகங்களாக நம்ம பிரித்து பார்த்தா மட்டும்தான் சங்கீதக்காரன் எப்படியாக பாடியிருப்பார், என்ன சொல்லி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதையும் கண்டு கொள்ளலாம். 3 பாகம். முதல் பாகத்திலே வசனங்கள் 1, 2 இதை மட்டும் நாம் தனியாக பார்க்கணும். எப்போதும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி நாம் எல்லாரும் வாசிக்கிறோம்னு சொன்னால், ஒரு ஆன்மீக புத்தகமாக, ஒரு தனி புத்தகமாக தான் வாசிக்கிறோம். a separate spiritual book. ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் இடங்களோடும் மனிதர்களோடும் மேசியாவோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமலோ நினைக்காமலோ வாசிக்கும் பொழுது அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. It is connected with people and places, identity and miracles. இதை நம்ம இணைச்சி நம்ம மனதில் வைத்து வசனங்களை வாசிக்க போகிறோம். முதல் 2 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். 2 பேருக்கும் மைக்கே தேவையில்லை நினைக்கிறேன். நாங்கள் மைக்கை வச்சு இவ்வளவு வசனத்தை சொல்கிறோம். யார் வாசித்தாங்கன்னு தெரியல. குட், காட் பிளஸ் யூ. வாசித்ததில் பொருளை விட்டுறக்கூடாது. பாருங்க, வாசிக்கும் பொழுது செய்தியை வாசித்த மாதிரியோ பாட புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரியோ வாசிக்கக்கூடாது. ஆள்காட்டி விரலை வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் உள்ளது என்பதை அறிந்து வாசிக்கணும். பூமியும் அதன் நிறைவும், இது ஒரு தாட், ஒரு எண்ணம். உலகமும் அதில் உள்ள குடிகளும். பாருங்க, தாவீது அந்த நாட்களிலே தாவீது மேப் பார்த்துருப்பாரா, இல்லைன்னா கூகுள் மேப் எல்லாம் பார்த்துருப்பாரா? கிடையாது. அவருக்கு தெரிந்த உலகமெல்லாம் எது? இஸ்ரவேல் என்ற அந்த நாடு தான். அவ்வளோதான். அதுதான் அவருக்கு மேப். அந்த நாட்களில் கூகுள் மேப் இருந்திருந்தா அதுதான் அவருக்கு தெரியும். பட் இங்கே பாருங்க, பூமி என்று சொல்லும் பொழுது லிமிட்லெஸ், எந்த அளவிற்குள்ளாக அதை நம்ம கண்டெயின் பண்ண முடியாது. பூமியும் அதன் நிறைவு. இந்த நிறைவு என்கிற வார்த்தையில் எவ்வளவு பொருள் அடங்கியிருக்கிறது இல்லையா? ஒரு டம்ளர் தண்ணி நாம் கொடுக்குறோம், அந்த டம்ளரில் பாதி தண்ணி இருக்கு. அதை எப்படி சொல்லலாம்? 2 வகையாக சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அரை டம்ளர் நிறைஞ்சிருக்குது, அரை டம்ளர் காலியா இருக்கு. அப்ப நம்ம மனசுல எது நிறைஞ்சிருக்குன்னு பாருங்க. வெற்றிடம் நிறைஞ்சிருக்கா, இல்ல வேத வசனம் நிறைந்திருக்கிறதா? அப்போ பூமியும் அதன் நிறைவு.
அப்போ அவர் பார்க்கின்ற காட்சி த டைனி இஸ்ரேல். இஸ்ரேல் பெரிய நாடுகள் கிடையாது, இந்தியாவை கம்பேர் பண்ண இட்ஸ் சச் எ டைனி கண்ட்ரி. அந்த கண்ட்ரியை குறித்து சொல்றாரு பாருங்க, அதன் நிறைவு எவ்வளவு பெரிய ஒரு மெக்னானிமிட்டி, ஒரு தாராள ஒரு எண்ணத்தோடு சொல்லுகிறது. உலகம், அதில் உள்ள குடி, நாம் எல்லாரும் வாழ்கின்ற குடி, இனம், ஜனம், விலங்கு, பூச்சி, புழு எல்லாவற்றையும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும் பாருங்க. இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் யாருடையது? சொல்லுங்களேன். சரி, அதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கலாமா? ஏன்னா அடுத்த கேள்விதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ நாம் வாழ்கின்ற இந்த பூமியும், வாழ்கின்ற இந்த மக்களும், இருக்கின்ற பொருட்களும் யாருடையது? எங்களுடையதா? தெளிவா இருக்கோம் அதுல. ஆனால் நாம் வாழ்வதும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதும் பார்க்கும் பொழுது எல்லாம் என்னுடையது. அதற்கென்றல்லவா சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை கருத்து வேறுபாடுகள் எதற்காக ஐயா? பாருங்க, யாருக்காக? நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்? டென்ட் டுவெல்லர்ஸ். அப்படின்னு என்ன? கூடாரவாசிகள். கூடாரம் அப்படின்னா கூடாரம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வந்து பார்த்தா கூடாரம் போயிருக்கும். நம்ம லைஃப் பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் நாம் வாழ்வதும் உணவை அருந்துவதும் எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம்? ஒரு 90 ஆண்டு, ஒரு 100 ஆண்டு இருக்கணும், 200 ஆண்டு இருக்கணும். அப்படி எல்லாம் தானே நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு கொடுத்த காலம் 10 ஆண்டுகள்னு சொன்னா சுறுசுறுப்பா ஓடுவோம், அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். டிசி ஜெய்சிங்கை அதான் சொல்லிட்டு இருந்தார், புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் அல்ல செய்வோம். அதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மற்றவர்களை பார்த்து அவர் பெரியவரா, நான் பெரியவரா, அவரிடம் என்ன இருக்கிறது, என்னிடம் என்ன இருக்கிறது, நம்மிடம் எத்தனை ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை பாருங்க, ரொம்ப காலம் நாம வாழ போறேன், ரொம்ப காலம் இந்த பொருட்கள் எல்லாம் அனுபவிக்க போறேன், இதெல்லாம் என்னுடையது, இதை வைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இதுதான் உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய எண்ணம். அப்படியெல்லாம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது? வெற்றி எதனால் பெற முடியும்? இதெல்லாம் பார்க்கும் பொழுது மாறி மாறி பொருட்கள் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா பூமியும் அதன் குடிகளும் நமக்கு சொந்தம் இல்லை. கடவுள் ஆரம்பத்தில் ஒரு கிளியரன்ஸ், ஒரு தெளிவு கொடுக்கிறார். ஏப்பா, நீ வாழுற ஆண்டு 5 ஆண்டோ 10 ஆண்டோ, நாளைக்கே உன்னுடைய உசுரை நான் எடுத்துருவேன். அப்புறம் நீ என்ன யோசிப்ப? நீ வச்சிருக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் குறுகிய காலம். அந்த காலத்திற்குள்ளாக நான் உனக்கு கற்றுத்தந்திருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துகிறோம்? எத்தனை புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய ஆலயங்களிலே நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்? வந்தவங்க தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துல அதே அம்மா தான், அதே இடத்துல அதே ஐயா தான், வந்தவங்க தான் வந்துக்கிட்டு கொண்டு இருக்கிறோமே. த கிரேட் கமாண்ட்மெண்ட், மத்தேயு 28வது அந்த அதிகாரத்தில் கொடுத்திருக்கிற அந்த கட்டளை என்ன? சகல இடங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை. அதை மறந்துட்டோம் ஐயா. மிஷினரிமார்கள் திரும்பியும் நம்ம ஊருக்கு வரணுமோ? மிஷினரிமார்கள் நம்ம ஊருக்கு வந்து நம்மகிட்ட பேசணுமோ? மறந்துட்டோமே. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டளை, புதிய ஆத்துமாக்களை
இயேசுவுக்கென்று பெற்றுக்கொள்ளணும். இதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற திட்டம். இல்லை இல்லை இல்லை, என் மூலியமா கடவுள் பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இந்த இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும், இந்த சீட்டில் உக்காரணும். இது எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய கவன குவிப்பு அதில் இருக்கிறதுனால ஊழியம் குறைஞ்சு போச்சு. ஊழியம் சில இடங்களில் கெட்டே போச்சு. கடவுள் சொல்றார், நீ வாழ்கிற இந்த பூமி உனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் என்னுடையது. நான் கொடுத்திருக்கிறேன், நீ வாழ்ந்து கொள், அதை பயன்படுத்திக் கொள், அதை பராமரித்துக் கொள். உன்னுடைய நலனுக்காக, பொது நலனுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக நான் அதை தருகிறேன், பயன்படுத்து. இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் அந்த கொஞ்சம் ஜியோகிரஃபி எல்லாம், பூகோளம் அவ்வளோ அழகாக. அந்த நாட்களிலே தண்ணீர்கள் மேல், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்துகிறாரு, நதிகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கிறார். ஸோ தண்ணீர் மேலே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது உண்மைதான். எவ்வளவு அழகான விஞ்ஞானம் இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சரி, இது முதல் பாகம். நாம் கடவுளுக்கு சொந்தம், என்கிட்ட இருக்கிறது கடவுளுக்கு சொந்தம், என்னுடைய பொருள் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம், அவருக்காக நான் கொடுக்கணும், அவருக்காக என்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணணும், அவருடைய பாதத்தில் கிடந்து உபவாசித்து ஜெபிக்கணும், என்னை நான் அர்ப்பணம் செய்யணும், அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற ஒரு எண்ணம். இரண்டாவது பாகம் வசனம் 3 - 6 வரை. யாராவது ஒருவர் வாசிங்க. இந்த பாகத்தில் ஒரு தெளிவான ஒரு செய்தி இருக்கிறது. வாசிக்க வாசிக்க நீங்கள் அதை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், நாம் வாழ்கின்ற பூமி புண்ணிய பூமி, பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துல நம்முடைய காலடி படுவதற்கு நாம் யோகியதர்களா இல்லையா? am I deserving to step into this church? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று பயந்து பயந்து கோயிலுக்கு வரும்போது பயந்து பயந்து வர்றோம். கோயிலில் சத்தம் போடக்கூடாது. எவ்வளோ ஒரு நம்ம தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் கோயிலில் தான் நம்ம எல்லா சத்தமும் போடுறோம். கவனிச்சு பார்த்தீங்களா? கோயிலில் தான் எல்லா பேச்சும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கிடையாது. அவர் சொல்றாரு, மேலும் பாடுறாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கர்த்தருடைய பர்வதம் என்று ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான்? பரிசுத்த ஸ்தலம், இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலம் ஆல்டர், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னும் சில இடங்களிலே, என்னை பொறுத்த மட்டில் நம்முடைய இந்திய புண்ணிய பூமியே பரிசுத்த ஸ்தலம் தான். எங்கே போனாலும் மிஷனரிகள் நடந்து வாழ்ந்து தியாகம் செய்த மண் ஐயா இது. அந்த மிஷனரிமார்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வசனத்தை வாசித்தாலே போதும், நம்முடைய கடமை நமக்கு தெரிந்து போகும். அப்போ இந்த இடத்திலே யார் வாழ முடியும்? யார் நிற்க முடியும்? Leave alone living. Who can stand on this holy ground, in this house of prayer? இந்த ஜெப வீட்டிலே யார் உட்பிரவேசிக்க முடியும்? யார் நிற்க முடியும்? அதற்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் 4வது வசனத்தில் யாரத முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். தெளிவாக வந்துருச்சு.
நம்ம கை சுத்தமாக இருக்கணும். நம்ம கரங்கள் சுத்தமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படியாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு எதிர்மறை விமர்சனம், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனை ஆயிரம் கண்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, எத்தனை 10,000 கண்கள் குருவானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, எத்தனை லட்சக்கணக்கான கண்கள் பேராயர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாங்கள். யூ கேன் நாட் மேக் அ மிஸ்டேக். எப்படி சாட்சியா இருக்க முடியும்? யாருக்கு சாட்சியா இருக்க முடியும்? எப்படி பர்வதத்தில் நிற்க முடியும்? we must be qualified. கைகளில் சுத்தம் இருக்கணும், இருதயத்திலே மாசில்லாதவர்களாக இருக்கணும். நம்முடைய எண்ணத்தில் பாருங்க, எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது நேர்மறை யோசனைகள் அதிகமாக இருக்கிறதா? நம்ம யோசிக்கலாம், பதில் சொல்லணுங்கிறது இல்லை. am I having positive thoughts or negative vibes? என்னுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் நெகட்டிவாக தான் நம்ம பேசுவோம். நெகட்டிவாக பேச கற்றுக்கிட்டோம். நெகட்டிவ்னு சொன்னால் நமக்கு நல்லது, இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை இவர் எல்லாரும் தெரியும், இவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், கற்றவர் என்று எடுத்து சொல்ல முடியும் என்று சொல்லி அப்படி பேசுகிறோமா? அல்லது நேர்மறை பாசிட்டிவ் திங்கிங், ஆப்டிமிஸ்டிக் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகளாலே நம்முடைய மனது உள்ளம் நிறைந்திருக்கிறதா? இல்லத்து அரசி நமக்கு காஃபி கொடுக்கிறார்கள். ஆண்கள் உங்களுக்கு தான், நமக்கு தான். அந்த காஃபி கொடுக்கும் பொழுது காஃபியை குடித்து விட்டு நாம் என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவார். எல்லா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெரி குட். மற்றது வேறு என்ன சொல்லுவாங்க? இப்போ அது அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்குங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னு. கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் காபி தூள் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஆவியே பிறக்கலையே, ஆவி பிறக்க காஃபி வேணுமே, சூடாக காஃபி வேணுமே, பால் ஊற்றாமல் கொடுத்துருக்கலாமே, அதிகமாக பால் ஊற்றிக்கிட்டோமே. ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும். குறை சொல்வதிலே என்னுடைய மேன்மையை நான் காட்டுகிறேன். see, I'm in control. நான் தான் கண்ட்ரோலில் இருக்கேன். பார்த்தியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் தப்பு. எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை அறியாமலே இத்தனை நாட்களாக வாழ்ந்து வந்துட்டோம். இந்த பெண்கள் மனதிலே எவ்வளவு பாதிப்பு. பாட்டு பாடி, பாமால பாட்டு பாடி காஃபியை கொண்டு வந்திருப்பாங்க. பாட்டு பாடியும் பிரயோஜனம் இல்லையே. பாமால பாடணுமா, கீர்த்தனை பாடணுமா, எந்த பாட்டு தான் பாடணும்? எப்படி பாடி சமைச்சாலும் குறை சொல்லி கொண்டே இருக்கிறாரே என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவர். யோசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய மனதில் நேர்மறை சிந்தனை இருக்கணும், பாசிட்டிவ் வைப்ஸ். கடவுள் தான் படைத்ததை கண்டு என்னதுன்னு சொன்னார்? நல்லதுன்னு சொன்னார். ஐயா, அதில் டிஃபெக்ட் இருக்குன்னு இல்லாமையே இருந்திருக்கும், இருக்கு, பட் ஸ்டில் இட் இஸ் குட். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் நான், பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். நாம் பார்ப்பதெல்லாம் அழகா இருக்கிறது என்று சொல்லி நம்மால் யூகிக்க முடிகிறதா? அழகு இல்லை, சரியாக இல்லை, இல்லை இல்லை என்ற வார்த்தைகள் அதிகமாக நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா அது இருதயத்திலே மாசு உண்டாக்குகிறது, நெகட்டிவிட்டி உண்டாக்குகிறது. அப்போ நீங்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்தும் போது உங்களிடத்தில் யார் வருவார்கள்? அந்த அம்மாவா, அந்த ஐயாவா? வள்ளுன்னு எரிஞ்சு தான் விழுறாங்க. எதுக்கு போய் பேசிக்கிட்டு நம்ம வேலையை உண்டு நாம் உண்டு இருந்துடலாமே. எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி? அப்படி கிடையாது.
பரிசுத்த பர்வதத்திலே நிற்கிறவருடைய மனது எப்படியாக இருக்க வேண்டும்? தட் இஸ் தி ஆன்சர். தெளிவா இருக்கிறது. இதில் பெருசா ஒரு இறையியல் ஒன்றும் கிடையாது. இதில் அப்படி இருக்கும் பட்சத்திலே ஒரு அழகான ஒரு இன்ஃபரன்ஸ் பாருங்க, ஒரு இக்குவேஷன். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். வாட் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட். இதை நாம விட்டுறோம், மறந்துடுறோம். எதுக்கு வாசிக்கணும், நேரம் இல்லைன்னு சொல்லி கடந்து போயிடுறோம். ஒரு வசனம் வாசிக்கிறோம், 2 வசனம் வாசிக்கிறோம். இப்போ முதல் நம்ம பார்த்தது கடவுளுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது. முதல் 2 வசனங்கள் 3, 4, 5, 6 கடவுளோடு நாம் வைத்திருக்கின்ற உறவு, the right relationship with God. இதை நாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். கடவுளோடு நம்முடைய கனெக்ஷன் இருக்கா, இல்லை அப்பப்போ இந்த ப்ளக்கை எடுத்த மாதிரி ப்ளக் பண்ணுற மாதிரி அப்பப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கனெக்ட் பண்ணிடுறோம், ஃபுல் எனர்ஜி, எல்லாம் பேட்டரி எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. சாயங்காலமாக ப்ளக்கை எடுத்துடுறோம். ஒரு வாரம் பாருங்க, திரும்பியும் பேட்டரி எல்லாம் ட்ரெயின் ஆகி சோர்ந்து போய் கோயிலுக்கு வந்து ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்கிறோம். கனெக்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மேன், கனெக்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். கடவுளோடு எப்படி நாம் உறவில் இருக்கிறோம். சிலர் ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம்பாங்க, ஜெபம் ஆமேன்னு சொல்லுவாங்க. எவ்ரி டைம் யூ கீப் டெல்லிங் இட். மற்ற மதங்களில் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு அழகா அந்த கடவுளை போற்றி புகழ்ந்து புகழ்ந்து ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது கடவுள் எதிர்பார்க்கிறார், அதை தான் எதிர்பார்க்கிறார் கடவுள். பரிசுத்த அலங்காரத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தொழுது கொள்ளணும். எழுதி வச்சிருக்கீங்க அந்த பக்கம், இந்த பக்கம் இல்லையா? ரைட். எனக்கு இந்த இடத்திலே நின்று கடவுளை தரிசிக்க நான் தகுதியா? அதுதான் கேள்வி. கைகளில் சுத்தமா இருக்கணும், இருதயத்தில் மாசு இல்லாம இருக்கணும். வேஷம் போட முடியாது, வேஷம் போட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு மனுஷன் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் உலகத்திலேயே. நாம் அப்படி இருக்க முடியுமா? வசனம் சொன்ன மாதிரி இருக்க முடியுமா? இப்போ யார் அந்த ஒரே மனுஷன்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த பர்வதத்தில் நிற்க முடியும். மாசுபடாதவர் அவர், பர்ஃபெக்ட் மேன். அந்த மாதிரி நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். 8 × 3 எவ்வளவு? 24. 23 இருந்தாலும் ஓகே நமக்கு. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் இருந்தால் வேலை கிடைச்சிடும். தகுதியா இல்லையா என்பதை நான் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆயத்தமாக இருக்கேனா? கோயிலுக்கு வரும்போது ஆயத்தமாக இருக்கேனா? am I prepared? என்னுடைய சர்மன் ஆயத்தமாக இருக்கிறதா? குருவானவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த 10 நிமிஷம் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக தான் சபையார் எல்லாரும் ஜபத்தோடு காத்திருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்திற்காக நம்முடைய ஆயத்தம் ஒரு வாரம் முழுவதும் ஆயத்தமாக இருக்கும். எப்படி பிரசங்கம் பண்ணலாம், எந்த இது சொல்லலாம், எந்த வசனத்தை எடுத்து சொல்லலாம். ஒரு ஐயர் இப்படி தான் ரொம்ப பிஸிங்க. எந்த ஐயர் மாதிரி? எல்லா ஐயரும் பிஸி தான். சார்லஸ் ஐயர் கையை உயர்த்துறாரு, ஆனால் அந்த கதை சொல்லும்போது கடைசியில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பிஸியான ஐயருங்க, சுறுசுறுப்பான ஐயர். அந்த வார பிரசங்கத்தை பண்ண முடியாமல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவருக்கு நேரம் இல்லை. சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படியோ வழி நடத்தி விடாரு, ஏதோ அரைச்சமாவே அரைக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு வர்றார். இப்படி நிற்கிறாருங்க, நின்றுட்டு வந்து யோசிக்கிறார் என்ன சொல்லணும்னு. இயேசு சொன்னார், நான் வருகிறேன்.
ஏதாவது நமக்கு மனசுக்கு ஏதாவது வசனம் வருதா, வார்த்தை வருதா யோசிக்கிறார். ஒன்றும் வரல. ஐயையோன்னு மீண்டும் இயேசு சொன்னார், நான் வருகிறேன் என்று சொல்லி. அப்போ கூட எந்த வசனமும் வரல, இந்த வார்த்தையும் வரல. எப்படி ப்ரொசீட் பண்றது? கடைசியில் எப்படியாவது ஒரு இமோஷனலாக காமிக்கலான்னு சொல்லி இந்த மேடையை ஒரு தட்டு தட்டி நான் வருகிறேன்னு ஒரு தட்டு தட்டினாரு. இந்த மேடை அப்படியே உடஞ்சி கீழே அம்மாமார் மேலே விழுந்துட்டாரு. முன்னால் இருந்த அம்மா மேலே விழுந்துட்டார் அவர். ஐயா ஐயரு சொல்றாரு, அம்மா சாரி அம்மா, இப்படி ஆயிடுச்சம்மா, மன்னிச்சுக்குங்கம்மான்னு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்கள் வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னீங்க இல்லையா, அப்பவே நான் ஆயத்தம் ஆயிருக்கணும் ஐயா, சீட்டை காலி பண்ணி போயிருக்கணும் இல்லையா. நீங்க கரெக்டாக தான் சொன்னீங்க, நான் தாயா கேட்கல. பரவாயில்லையா, ஆயத்தமா இல்லைன்னா எவ்வளவெல்லாம் பிரச்சனை பாருங்க, ரொம்ப கஷ்டம். மூன்றாவது பாகம் 7-10 வரைக்கும் வாசிங்க. தேங்க்யூ. வாசித்தவங்க கொஞ்சம் எழும்பி நில்லுங்க, நான் பார்க்கணும். அந்த லாஸ்ட்லேருந்து வாசித்திருக்கீங்க. காட் பிளஸ் யூ. அம்மா உங்கள் பேர்? ரைட், உங்கள் பேர் ரேச்சல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. முதல் 3 வசனங்களில் கடவுள் நம்முடைய ஆயத்தத்தை பாருங்க. ஹி ப்ரிப்பேர்ஸ் அஸ். ஏன்பா நீ வச்சிருக்கிறதெல்லாம் உன்னோடது கிடையாது, நீ இன்னைக்கோ நாளைக்கோ தான் இருக்கிற வரைக்கும் கடவுள் ஊழியத்தை சரியாக செய்யணும், ஆயத்தமா பி ரெடி பி ரெடிங்கிறார். அப்போ நம்ம ரெடி ஆகிருக்கணும். இப்போ தான் பைபிளில் எடுத்து தட்டிக்கிட்டியில் எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்ருக்கோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? இயேசு கிறிஸ்து மாதிரி நான் பரிசுத்தவனாக இருக்கிறேனா? வாழ்க்கையிலே காட்ட முடியுமா? குடும்பத்திலே நல்ல கணவராக இருக்கிறேனா, நல்ல மனைவியாக இருக்கிறேனா என்று சொல்லி என்னுடைய உறவுகளை, கடவுளோடு வைத்திருக்கிற உறவை சரி செய்து நான் பார்க்கிறேன். இப்போ என்னங்கிறாரு, வாசல்களே கதவை திறங்க, மகிமையின் ராஜா கதவு தட்டுறார். யார் அங்கே கேட்போமா? வீட்டில் சில வீட்டில் கேட்க மாட்டோம், கதவை திறந்துருவோம். யார் அங்கே? அப்போ அங்கே வெளியிருந்து ராஜா வந்திருக்கிறார். ராஜாவா? எந்த ராஜா? ஏஜே ராஜாவா? ஏஜே ராஜா காணமே. எங்க இருக்காரு? ராஜா இருக்கார். நேரத்தின் காரணமாக நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வர கடவுள் ஆசைப்படுகிறார். ஐயா, உள்ளத்தின் வாசலை நாம திறந்து வச்சிருக்கோமா, இல்ல பூட்டி வச்சிருக்கோமா? முன்னொரு காலத்தில் நம்ம எல்லாம் கிராமத்தில் இருந்திருக்கோம். ஒரு நாளும் வீட்டை பூட்ட மாட்டோம், வீடு திறந்திருக்கும், யார் வீட்டு வேண்டுமானாலும் போகலாம். பாருங்க, 50 ஆண்டுகளுக்கு கழிச்சு எப்படி இருக்கு நம்ம நிலைமை? கதவை பூட்டி, கிரில் கேட்டை பூட்டி, முன்னால கேட்டை பூட்டி, அதுவும் பத்தலைங்க. அதுக்கப்புறம் சிசிடிவியை ஒன்று பொருத்தி. ஏன் தெரியுமா இதெல்லாம்? வை? திருடங்க வந்துருவாங்க,
நம்ம எத்தனை பூட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சேர்க்கை அதிகமாக இருக்கிறதுன்னு தான். 4 பூட்டு போடுறாருன்னா அப்போ நிறைய பணம் நம்ம வச்சுருக்கோம். ஒன்றுமே இல்லை, அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, திறந்தே தான் இருக்கும். திருட வந்தால் பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நாம் நம்மை கட்டுப்படுத்தி கடவுள் வருகிறார், அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இருகரம் வைத்து ஐயா ப்ளீஸ் கம், வெல்கம் என்று சொல்ல முடிகிறது. வாசல்களே கதவை திறங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். மகிமையின் ராஜா, he wants to come into you. இல்லை வேண்டாம் ஐயா, நீங்கள் அங்கேயே இருங்கய்யா, உள்ளே வந்தால் பிரச்சனை, வேண்டாம் சிக்கலெல்லாம் இருக்குது, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அங்கேயே நின்றுங்க, தூரத்துலேருந்தே நான் பார்த்துக்கிறேன் என்று இந்த பேதுரு சொன்னார் பாருங்க ஒரு இடத்துல. வேண்டாம் ஐயா வேண்டாம் என்று சொல்லுகிறோமா? 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய எம்பசிஸ் எபிரேய மொழியில் 2 முறை சொல்லுகிறார்னா கோடிட்டு நாம் வாசிக்க வேண்டிய காரியம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் அங்கே நிற்க முடியும்? யார் உள்ளே பிரவேசிக்க முடியும்? வாசல்களே வாசல்களே, சேனைகளின் கர்த்தரானவர் அவர் மகிமையின் ராஜா. புதிய கட்டடத்தை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த கட்டடத்துக்குள்ளாக முதல்ல ராஜா வந்துட்டார், பெரிய ராஜா வந்துட்டார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்யிட்டோம். தட் இஸ் த பிகினிங். பாட்டு பாடிக்கிட்டே, என்ன பாட்டு பாடணும்? இயேசுவையே துதி செய், எண்ணின காரியம். அந்த பாட்டு பாடலாமா? எண்ணின காரியம், எண்ணின காரியம் யாவும் முறைக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். பாடி பாடி பாடிக்கொண்டே இருந்தால் நிறைய நலன்கள் கிடைக்கும். நம்ம பாடுறது ஏசப்பா கேட்குறார். இன்னொன்று, பாடுறவங்களுக்கு லங்ஸ் ஒருவேளை ஃபெய்த் நமக்கு சொல்லலாம். த மோர் யூ சிங், த மோர் யுவர் லங்ஸ் ஹாவ் குட் ப்ரீதிங் டைம். எஸ்ன்னு சொல்கிறார். பாட்டு பாடி பாடி பாடிக்கொண்டே இருங்க, போற்றிக்கொண்டே இருங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான பாட்டே பாட மாட்டாங்க சிலர், அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. தோத்திரம் அது எப்படி முடியுது? சிரிச்சா ஓ இல்லை சிரிக்கக்கூடாது, சிரிச்சேன் நோ நோ நோ, ஐயோ சிரிச்சானா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, உடனே வந்து என்ன விசாரிப்பாங்க என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் எப்படி ஐயா மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்? நேர்மறை வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், உயர்வான சிந்தனைகள், உயர்வுள்ள சிந்தனை. அப்படிப்பட்ட மக்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை இந்த சபை மக்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ளவும், குருவானவருடைய தலைமையிலே அழகான இந்த ஆலயத்தை கட்டியிருக்கின்ற குருவானவர், இணைந்து செயல்பட்டிருக்கின்ற கமிட்டி அங்கத்தினர், பெரும் தொகையை கொடுத்திருக்கின்ற ஐயா, இவள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். வாங்குவதை விட கொடுப்பதே நலம். நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், புதிய கட்டடத்தை உருவாக்கியிருக்கிறீர்கள். உங்களால் என்ன முடியும் என்பதை நீங்கள் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறீர்கள். வாட் யூ கேன் டூ. உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய கரிசனை கிறிஸ்துவை காட்டட்டும். உங்களுடைய மன்னிக்கின்ற குணம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். இந்த இடம் ஒரு ஜெப வீடாக இருக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமேன். இசைக்கருவிகளை வாசித்து பாடல்களை பாடியும் இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டிருக்கிற அருமையான பாடகர் குழுவினர்களுக்கும் நம்முடைய
கோயம்புத்தூர் பட்டணத்தினுடைய பல பகுதியில் இருந்து ஆலயங்களிலிருந்து வந்து நம்முடைய ஆலய பிரேசில் கலந்து கொண்டு இசைக்கருவிகளை வாசித்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாக நம்முடைய இந்த ஆலயத்தை கட்டின பொருளாளர், இன்னுமாக மேஸ்திரி, கட்டட கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து நம்முடைய ஆலயத்தினுடைய மெயின் ஸ்பான்சர் நம்முடைய டாக்டர் டி ஜெய்சிங் ஐயா, அம்மா, அவர்களுடைய மகள் நம்முடைய ஆலயத்தினுடைய பொருளாளர் திருமதி கெட்சி ராஜ்குமார், இன்னுமாக ராஜ்குமார் ஐயா கட்டட கன்வீனர், அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தின் மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக, ஆயர் குழுமத்தின் சார்பாக, நம்முடைய பேராயர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி.